சென்னை 28 படம் மூலமாக தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள் அறிமுகமானாங்க. அதில் விஜய் வசந்தும் ஒருவர். இவர் சோலோ ஹீரோவும் நிறைய திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதில் என்னமோ நடக்குது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இப்போ அதே இயக்குனரோடு மீண்டும் ஒரு படத்துக்காக இணைஞ்சிருக்காரு. அச்சமின்றின்னு தலைப்பு வைக்கப்பட்டிருக்கும் அந்த படத்தை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்மளோடு பகிர்ந்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து ஒரு சோஷியல் காஸ் அப்படின்னா நாங்கள் வந்து கருத்து சொல்லலை, வந்து நடைமுறையில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து எல்லா பெற்றோர்களும் இதை கண்டிப்பாக இதை பார்க்கணுன்ட்டு ஒரு இது இருக்கும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். இந்த படத்தில் வந்து மிக முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து 2 பேர் சொல்லலாம். 2 பேக் போன் ஆஃப் தி ஸ்டோரின்னு சொல்லலாம். ஒன்று வந்து சரண்யா பொன்வண்ணன் மேடம், அப்புறம் சமுத்திரகனி அண்ணன். ஸோ இவங்க 2 பேருடைய ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல். இந்த படத்தை தூக்கி நிற்கிறதே அவங்க தான். அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் நாங்கள்லாம் இருந்திருக்கோம். இப்போ என்னமோ நடக்குதெல்லாம் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஜாலியாக இருந்தது. முடி கலைஞ்சாலும் பரவாயில்ல, வேத்து கொட்டினாலும் பரவாயில்ல, மேக்கப் இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் எனக்கு எல்லாருக்கும் வந்து நல்லா மேக்கப் போட்டு ட்ரெஸ் பண்ணி நடிக்க சொன்னால் பிடிக்கும். எனக்கு அப்படி நடிக்க சொன்னால் தான் பயம் வந்துடும். எனக்கு வந்து முடி கலைஞ்சா பரவாயில்ல, வேத்தா பரவாயில்லன்னா ஹாப்பியாக நடிப்பேன். எனக்கு முடியெல்லாம் கலையக்கூடாது, டச் அப் பண்ணிக்கோங்க, வேர்க்குது இப்படிலாம் சொன்னால் நான் ரொம்ப பயந்து போய் பேச வேண்டிய டைலாகெல்லாம் மறந்து நடிக்கிறது கூட மறந்து போயிடும். அந்த மாதிரி தான் இந்த படம் நடிச்சிருக்கேன் நான். அதாவது ஒவ்வொரு ஷார்ட்லேயும் என்னை மேக்கப் பார்த்துக்கோங்க, தலை சீவிக்கோங்க, இப்படியெல்லாம் ரொம்ப பேம்பர் பண்ணி நடிக்க வச்சுருக்காங்க. ரொம்ப புதுமையான ஒரு அனுபவம் எனக்கு இந்த படம். எல்லா படங்களில் விட எல்லாத்துலேயும் அப்படியே ஜாலியாக என்ன நான் எப்படி இருக்கேன்னு கூட பார்க்காம நடிச்சிட்டு இருப்பேன். இதில் ரொம்ப பார்த்து நடிச்சிருக்கேன். ரொம்ப என்னை பயமுறுத்தி நடிக்க வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு ரோல் வித்தியாசமாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்ட ஒரு கதாபாத்திரம். அதனால் ராஜபாண்டிக்கு பெரிய தேங்க்ஸ். அச்சமின்றி இந்த டைட்டில் வந்து ரொம்ப நல்ல டைட்டில் இந்த டைமில். ஏன்னா யாரெல்லாம் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்காங்களோ அவங்களாம் அச்சமின்றி வாழ்க்கையில் இருக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம். இன்றைக்கி பிரேம் படத்துடைய மியூசிக் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து பிரேம் ட்ரெமெண்டஸ் நாலேஜ். சில விஷயங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் சாதிச்சா தான் தெரியும். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியாத விஷயம் என்னென்னா, இந்த லெவல் லெவலா என்ன லெவல் அது 90 லெவலு, அதுக்கு மேலே என்ன லெவல் அது, வேறு லெவலா என்ன உண்மைக்கு இல்லை சார், லெவல் சார். ஓகே. அப்புறம் இந்த இசை லெவல் பற்றி நான் சொல்லி ஆகணும். அது என்னன்னா வந்து அது ஒரு பெரிய கதை. அதை வந்து போன படம் இன்னமும் நடக்கிறதுக்கு வந்து நான் வந்து சும்மா விளையாட்டாக சொன்னேன், இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு பட்டப்பேர் வைக்கலாமே சும்மா ஜாலியாக அப்படின்னு. என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த இசை புயல் ஏஆர் ரகுமான், தேனிசை தென்றல் தேவா அப்படின்லாம் இருக்குது. எல்லாம் வெதராக இருக்குது, புயல் தென்றல் காற்று அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நான் வந்து ஒரு இசை சுனாமி பிரேம்ஜி அப்படி வைக்கலான்னு. ஏங்க நீங்களே உங்களை காமெடி பண்ணுறீங்க, அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு நீங்கள் நல்லா தான் மியூசிக் போடுறீங்க, உங்களுக்கு நல்ல பேர் நான் வச்சு தரேன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இசை இல்லவல்னு வச்சார். எனக்குன்னா ஃபர்ஸ்ட்லி ராஜ்பாண்டி சார் இந்த ஸ்கிரிப்ட் சொன்ன அப்புறம் நான் டக்குன்னு ஓகே சொன்னேன். பிகாஸ் ஒரு 1 hour தான் சொன்னார் ஸ்டோரி. அண்ட் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு தட் ஸ்கிரிப்ட் இட் செல்ஃப் இஸ் அ ஹீரோ ஆஃப் திஸ் ஃபில்ம். And அப்புறம் சார் த வே ஹீ ஹாவ் கேரக்டரைஸ் எவ்ரி கேரக்டர் இன் த மூவி, ஹீரோ இருக்கட்டும், ஹீரோயின் அண்ட் அதர் சப்போர்ட்டிவ் காஸ்ட் அண்ட் எவ்ரிபடி, சார் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் பியூட்டிஃபுல்லி ஹி எக்ஸிக்யூட்டட் ஆன் ஸ்க்ரீன். ஸோ எனக்கு நான் பார்த்த உடனே ஐ வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தட் ஐ எம் அ பார்ட் ஆஃப் such a great movie. So Pandi sir, thank you so much. நான் வந்து எப்போது எங்கேருந்து சுடுறதா இருந்தாலும் எங்கள் பெரியப்பா கிட்டேருந்து மட்டும்தான் சுடுவேன், வேறு யார்கிட்டேருந்து சுடுறதில்லை. ஏன்னா அது எங்களோட சொத்து, எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, வேறு யாருக்கும் இல்லை. அதை ஆக்சுவலாக போன வருஷம் பெரியப்பா பர்த்டே போது வந்து நாங்கள் வந்து இந்த க்ரீன் பார்க்கில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அப்போது ஆளுக்கு போயிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் பெரியப்பாவை பர்த்டே அன்னைக்கு. அப்போ வந்து கார்த்திக் ராஜ் என்ன பண்ணிட்டாரு, பிரேம் கேட்கணும், பிரேம் என்ன பிடிச்சி இழுத்து விட்டார். அப்புறம் பெரியப்பா கிட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய படம் டெய்லி 10 படம் கம்போசிங்லாம் பண்ணி ஆடியோ கேசட்டில் டியூன்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதெல்லாம் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த ரிஜெக்ட் ஆன டியூன்ஸ்லாம் அதெல்லாம் நான் எடுத்து நானும் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிடுவேன் அப்படின்னு நான் சொன்னோன்னே பெரியப்பா வந்து, அப்போ நீ வந்து இப்போ என்ன நீ காப்பி அடிக்கிறது இல்லை அப்படின்னாரு. இல்லை நான் உங்களை காப்பி அடித்து தான் மியூசிக்கே பண்ணிகிட்ருக்கேன் அப்படி. அப்போ நீ மட்டும்தான் எனக்கு காப்பி அடிக்கிறேன்? இல்லை எல்லா மியூசிக் டேரக்டரும் காப்பி அடிக்கிறாங்க, மற்றவங்க வெளியில் சொல்கிறதில்ல, நான் வெளியில் சொல்லுவேன், அவ்வளோதான். ஓகே சரி, இப்போ புதுசாக என்ன டியூன் காப்பி அடித்து போட்டிருக்க பாடு அப்படின்னாரு. அப்போ தான் இந்த இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு பாடி காமிச்சேன். அப்படி வரும்.
இது வந்து நான் உங்கள் டியூன்லேருந்து தான் காப்பி அடித்தேன், ஆனால் உங்களுக்கே தெரியாது எதுலேருந்து நான் சுட்டேன்னு அப்படி சொல்லிட்டு ஒரிஜினலில் பாடி காமிச்சேன். பட் நான் ஒரிஜினல் இப்போ நான் பாடி காமிக்க மாட்டேன். இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆகி எனக்கு நிறைய படம் மியூசிக் சாங்ஸ் வந்தப்புறம் நீங்கள் முடிச்சா கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் ஒரிஜினல் இப்போ பெரியப்பா கிட்ட மட்டும்தான் சொன்னேன். அப்புறம் அப்படியா சூப்பர், அப்படியே ஒரு தெலுங்கு பாட்டுலேருந்து அடித்தேன், முடிச்சா கண்டுபிடிச்சிக்கோங்க. பிரேமுக்கு வந்து மியூசிக் வரும் கண்டிப்பாக, ஏன்னா அது எங்கள் பிளட்லேயே இருக்குது அப்படின்னு நான் பெருமையாக சொல்லுவேன். எங்கேருந்து சுட வேணாம், அது கை வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக டேடிக்கிட்ட இருந்து தான் வரும், அது நேச்சுரல். ஏன்னா எங்கள் பிளட்டில் இருக்குது. பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் இன்டென்ஷன்ஸ் டு வேணும்ன்ட்டே காப்பி அடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் கிடையாது. அது வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து தான் வரும். ஏன்னா எங்கள் பிளட்டில் அது ஊர்ன ஒரு விஷயம். எங்கள் பசங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரேஷன்ஸாக இது கேரி அவுட் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிரேம்ஜி நல்ல மியூசிக் போடுவான் எனக்கு தெரியும். ஏன்னா இப்போது நிறையா சாங்ஸ் என்னோடய ஃபேவரட், அறியாத வயசு புரியா, அதில் வந்து தேர்ட் பிஜிஎம்மில் ஒரு ஃப்ளூட் பிட் ஒன்று வரும், தாரா பாரா பர பர வர வர, அது வந்து பிரேம்ஜி தான் பண்ணா. அப்புறம் லாட் ஆஃப் சாங்ஸ், நிறையா சாங்ஸ் சொல்லலாம், அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹி ஹேஸ் மியூசிக் இன் ஹிம், பட் ஐ வாண்ட் ஹிம் டு டூ மோர் மியூசிக் தென் ஆக்டிங். பட் ஏன் பிஸியாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. பட் அவன் வந்து என்கிட்ட சொன்னான் இந்த மாதிரி நிறைய ஆக்டிங் சான்ஸ் தான் வருது அப்படின்னா. சொன்னேன் எது வருதோ அதை ஃபஸ்ட்டு கீப் கோயிங் அட் இட். ஐ திங்க் but he has music in him, I know that for sure, and I wish the very best. And lyricist Yuga Bharati sir ko enoda best wishes, the whole team, enga ellarkum enoda best wishes.